நம்ம கார்ல் மார்க்ஸுடைய முக்கியமான கண்டுபிடிப்புனா ட்ரெயின், பஸ்ஸு, காரு, டிவி இதெல்லாம் கண்டுபிடிச்சதில்லை. இது சமூகத்தில் உள்ள சமூக விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு. 2 விஷயம் கண்டுபிடிச்சேன் கார்ல் மார்க்ஸ். ஒன்று மனித குல வரலாறு, அதை பற்றி. 2வது உபரி மதிப்பு பற்றி கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி பொருளாதார நிபுணர்லாம் இருந்தாங்க நிறைய பேர். அவங்க பொருளாதார ஆடம் ஸ்மித்து, அப்புறம் ரிக்கார்டோ, இந்த மாதிரி ஆளுங்க அதிக பேர் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, மொத்தத்தில் சரக்கு சந்தைக்கு போகிறது, விற்கிறது, வாங்குறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 விஷயம் தான் பேசினாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை. எங்கே சரக்கு அதிகமாக தேவைப்படுதோ அங்கே சப்ளை அதிகமாக இருக்கும், சப்ளை எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே டிமாண்டு கம்மியாக இருக்கும். இது அவங்க தியரி. ஆனால் கார்ல் மார்க்ஸுடைய தியரி அது வேறு மாதிரி இருக்குது. அவர் சரக்கில் ஆரம்பித்து அப்புறம் பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு, அப்புறம் மதிப்பு, அப்புறம் உபரி மதிப்பு ஒரு இடத்துக்கு கொண்டு இருக்கிறார். மதிப்பை உருவாக்கும் தொழிலாளி. நல்லா கவனிச்சுக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்வரை எதுவுமே கிடையாது. அப்போது தொழிலாளிகிட்ட ஒரு கைக்கொண்டர்கிட்ட அவருடைய தயாரிப்புகளை செய்யக்கூடிய கருவிகளை அவரே வைத்திருந்தார். இப்போ பாருங்கள், கிராமத்தில் ஒரு வேலைன்னா ஒரு மண்வெட்டிக்கு தோளில் மாட்டிப்பாங்க, ஒரு கடப்பாயை கையில் பிடிச்சிப்பாங்க, இல்லைன்னா ஒரு மண்ணை கொட்டக்கூடிய கருவி ஒன்று கையில் பிடிச்சிப்பாங்க, இல்லைன்னா அந்த ஏறு ஒன்று தோளில் வச்சுப்பார், மாட்டை ஓட்டின்னு போவார். இதை நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், நிஜ வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா நிஜமாகவே அசந்தே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு டிராக்டர் வந்துச்சு. டிராக்டரை மண்ணை விடுவது, அப்புறம் அதுவே விதைக்குது, அதுவே அறுவடை பண்ணுது, அதுவே சலிக்குது, அதுவே கொண்டு சேர்க்குது. இயந்திரங்களுடைய வளர்ச்சி என்பது கிராமத்தினுடைய கடைசி எல்லை வரை சென்று சேர்ந்து விட்டது. இது எதனுடைய அறிகுறி என்றால், முதலாளித்துவம் கிட்டத்தட்ட மனித குலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவிவிட்டது என்பதை நமக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், 2 மாட்டை வளர்ப்பான். 2 மாட்டை வளர்த்து அதை கொண்டு போய் வயலில் விடுவான், கொண்டு கட்டுவான், அதை பராமரிப்பான், அது சாணி போடும். அந்த சாணியை அள்ளி போய் வயலில் கொட்டுவான், அது உரம். வேலை செய்யக்கூடிய மாடு சம்பளம் கேட்காது. மாடு எதாவது சம்பளம் கேட்குமா? கேட்காது. ஒரு 10-20 வருஷம் ஓடிச்சிட்டு அதை அடிமாடு கொடுத்துருவாங்க, சரியாக போச்சு. ஆனால் இப்போ இவர் டிராக்டர் கொடுத்தோடனே அதுக்கு ஒரு கூலி கொடுத்துருவாங்க. அப்புறம் அறுவடை மிஷின், அப்புறம் விதைக்கிற மிஷின், இப்படி எல்லாமே மிஷினரி ஆன பிறகு விவசாயி தற்கொலைக்கு தள்ளப்படும் நிலைக்கு கொண்டு விட்டது எது என்றால் இந்த முதலாளித்துவம் தான். விலை கொடுத்து வாங்கலாம், உரம் விலை கொடுத்து வாங்குறது, எல்லா விஷயத்தையும் விலை கொடுத்து வாங்க. இப்போ வீட்டில் தண்ணி கேன் கூட நம்ம 30 ரூபா கொடுத்தாதான் தண்ணி கேன் வருது வீட்டுக்கு. குடிக்கிற தண்ணி அது நிஜமாகவே குடிக்கிற தண்ணியா, அதில் பாய்சன் பண்ணுறது நம்மளாலாம் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தண்ணி கேன் கொண்டு இறக்கணும், நான் போட்டு குடிப்போம். இப்போ குடித்தண்ணீருக்கு எல்லாமே விலையாகி லாபமாகி ஒரு பங்கு முதலாளிக்கும் மற்றொரு பங்கு வரியாக அரசாங்கத்துக்கும் போய் சேருகிறது. இப்போ இந்த உபரி மதிப்பை பற்றி கார்ல் மார்க்ஸ் ஒரு முதலாளி ஒரு ஃபேக்ட்ரியில் கிட்டத்தட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்திருப்பார். அவர்கிட்ட என்னென்ன இருக்கும், எந்திர மெஷின் இருக்கும், அப்புறம் அந்த பொருள் முக்கியமான பொருள் இரும்பு, செம்பு, அப்புறம் நூல், இந்த மாதிரி பொருள் இதை கொண்டு போய் அந்த மிஷினுக்குள்ளே போட்டால் அது கறியாகி வெளியே வரும், சின்ன சின்ன பார்ட்ஸ் ஆகி வெளியே வரும், அப்புறம் துணியில் மாறி வெளியே வரும். எந்த பொருளாக வச்சுருப்பார். இப்போ இதை மாற்றுவதற்கு அந்த மிஷினை ஓட்டுவதற்கு ஆட்கள் தேவை. அவங்க தொழிலாளர்கள் என்ற பெயரில் உள்ளே நுழைவார். உள்ளே ஒருத்தர் வாசல் நிற்பார், செக்யூரிட்டி. ஒருத்தர் எடை போட ஒருத்தர் நிற்பார். அப்புறம் மிஷின் ஒருத்தர் நிற்பார். மிஷின் ஓட்டும் போது அந்த பொருளை கொண்டு போடுறதுக்கு ஒருத்தர் நிற்பார். அது ஓட்டி முடித்த உடனே எடுத்து எண்ணி வைக்க, சுத்தம் செய்ய ஒரு பார்ட்ஸ் இருக்கும். இப்படி ஒரு தொழிற்சாலைக்கும் பல்வேறு தொழிலாளர்கள் பல்வேறு வேலைகளை செய்து அதை உருவாக்கணும். ஒரு முதலாளி எப்படி லாபம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவர் வச்சிருக்க யந்திரம் லாபத்தை கொடுக்குறாரு.
அவர் வாங்கின வந்த இரும்போ செம்போ பித்தளையோ நூலோ கம்பளியோ எதுவுமே லாபத்தை கொடுக்கல. எது லாபம் தருகிறது என்றால் ஒரு தொழிலாளி உழைக்கும் நேரத்தை அதிகமாக பயன்படுத்துவது. அந்த நேரத்தில் அந்த தொழிலாளி மும்முரமாக தன் சிந்தனையை ஒருங்கிணைத்து தன்னுடைய உடல் நரம்புகள் அத்தனையும் ஒடித்து அந்த தயாரிப்பில் ஈடுபடும் போதுதான் அந்த கருவிகள், அந்த பொருட்கள், அந்த துணிகள் எல்லாம் உருவாகிறது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இந்த லாபம் எப்படி கிடைக்கும்? விற்கும் போது கிடைக்குதா? பொருளை கொண்டு விற்றா லாபம் கிடைக்குமா அப்படின்னா, பொருள் விற்பார் 50 ரூபாய்க்கு விற்பார், இன்னொரு கொண்டு 52 ரூபாய் எவனோ வாங்க வேணாம் அதே 50 ரூபாய் விற்பார். அந்த 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் எப்படி மார்க்கெட்டுக்கு வருகிறது என்பதுதான் கேள்வி. அப்போது அதை தயாரிக்கும் போதே அதில் ஒரு லாபம் ஒரு பங்கு அதில் இருக்கிறது, அந்த பொருளில் இருக்கு. அந்த தொழிலாளிக்கு தரும் கூலியை குறைத்து, அதாவது 4 மணி நேரம் தன்னுடைய கூலிக்காக அந்த தொழிலாளி உழைக்கிறார். அடுத்து ஒரு 4 மணி நேரம் உழைக்கும் போது அந்த உழைப்பு முதலாளிக்கு லாபமாக மாறுகிறது. இது ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. இந்த உபரி மதிப்பு என்றால் என்ன என்பதை இதுவரை எந்த பொருளாதார நிபுணரும் கூறாதது. அதுவரை 1863 மூலதனம் முதல் பாகம் வெளியிடப்படுவதை இது யாருக்குமே தெரியாது. தெரிந்திருந்தாலும் அதை அவர்கள் மறைப்பதற்காகத்தான் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் தொழிலாளி தான் லாபத்தை தருகிறான் என்றால் முதலாளிக்கு பாதகமாகிவிடும். இப்போது நம்மள ரொம்ப பேருக்கு தெரியாது. காலையிலே எழுந்திருப்பான், குளிப்பான், இந்த மாதிரி குளிக்கூட மாட்டான், ஒரே நாட்டு அடிப்பான், சாப்பிடுவான், சாப்பிட்டு வேலைக்கு போடுவான், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான். வரும்போதே பல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வருவான். வந்தவொடனே உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பான், முடிஞ்சால் பொண்டாட்டிட்டு சண்டை போடுவான், முடிஞ்சால் இவன் அவளை அடிப்பான், இல்லைன்னா அவர்கிட்ட இவன் மொத்து வாங்குவான், வாங்கிட்டு தூங்கிட்டு மறுபடியும் காலையில் இருந்து வேலைக்கு போடுவான். இதுதான் நடக்குது. இது போன்ற விவரங்களை நாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்போம். என்னை போல படித்தவர்கள், என்னை போல இந்த கம்யூனிஸ்டை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு வெறியோடு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கொண்டு போகிறாங்க. இந்த உபரி மதிப்பு என்றால் என்ன என்பதை விரிவாக மற்றொரு பகுதியில் பார்க்கலாம். நன்றி தோழர்களே, வணக்கம்.